தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். அடுத்தது நாரதர் என்ன சொல்றாரு, ஒருத்தன் ஒரு மரத்தை வெட்டுறான் அப்படின்னு சொன்னா அந்த மரம் அவன் மேல கோச்சிக்குமா. சார், மரம்லாம் எப்படி சார் கோச்சிக்கும், இதெல்லாம் என்ன நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்லாம் கேட்கலாம். இது ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்தது. அவர் வேற ஏதோ ஒரு துறையில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏராளமான தொட்டிகளில் இந்த செடியெல்லாம் வச்சிருப்பாராம். அதெல்லாம் ரொம்ப அருமையாக பராமரிச்சுட்டு வராருங்க. அவருடைய நண்பர்கள் நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க. ஆனால் குறிப்பிட்ட ஒரு நண்பர் வந்துட்டு போகும்போது மட்டும் இந்த செடிகள்லாம் கொஞ்சம் வாடி போன மாதிரி இருக்குமா. இவர் பார்த்தாரு, என்ன தினைக்கும் ஊற்றுற மாதிரி தானே தண்ணி ஊற்றினோம், இன்னைக்கு ஏன் செடியெல்லாம் வாடி இருக்கு அப்படின்னு அவருக்கு புரியலைங்க. அப்புறம் எப்பப்பெல்லாம் இது வாடுது அப்படின்னு நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த குறிப்பிட்ட நண்பர் ஒருத்தர் வரும்போது மட்டும்தான் அந்த செடிகள் அது மாதிரி வாட ஆரம்பிக்கின்றன அப்படின்றத பார்க்குறாரு. இவருக்கு சுரேல்னு ஒரு பொறி தட்டுது. நண்பர் இந்த தாவரவியல் ஆராய்ச்சி பண்ணுறவர். அவர் வரும்போது இந்த செடிகள் எல்லாம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஒன்று அப்புறமா தான் இவருக்கு புரியுது. அவர் கேட்குறாரு, நண்பா நீ வரும்போது எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரல, ஏதோ என்னோட பேசுகிற, ஏதோ காஃபி சாப்பிட்ற, ரைட்டு, இந்த செடிகளெல்லாம் நீ எப்படி பார்ப்ப, அப்போது என்ன நீ யோசிப்ப அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொன்னார், ஏன்னா நானே தாவரங்களை ஆராய்ச்சி பண்ணுறேன், வேறு என்னத்தை யோசிப்பேன், இந்த செடியோட வேர் எப்படி இருக்கும், இதை எப்படி குறுக்கு வெட்டா அடுத்தா எப்படி இருக்கும், அதனுடைய வேர் அறுத்தா எப்படி இருக்கும், இதை ஆராய்ச்சி பண்ணலாமே, இது புது செடியாக இருக்கு, இப்படித்தான் நான் யோசிப்பேன் அப்படின்னாரு. அப்போதான் நண்பருக்கு புரிஞ்சிருக்கு, இவர் அந்த செடியை அறுக்கணும் அப்படின்றது அந்த செடிகளுக்கு தெரிந்திருக்கின்றது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிரிக்கா காடுகளில் இந்த ஒட்டக சிவிங்கின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஜிராஃபி, ரைட், இதுங்க உயரமாக இருக்க மரங்களாக இருந்தாலும் அது இலைகளெல்லாம் சாப்பிட்ருங்க. இந்த எவல்யூஷன் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ அந்த மரம் எவ்வளோதான் உயரமாக இருந்தாலும் இதுவும் நல்லா உயரமாக இருக்குது, மொட்டை அடிச்சுட்டு போயிடுது இல்லையா. அப்போது முதல்ல ஒரு மரம், அதுக்கப்புறம் ரெண்டாவது மரம், இப்படி வரிசையாக தின்னுட்டே போகும். இப்போது அந்த மரத்தை சாப்பிட ஆரம்பித்தோடனே எப்படி இருந்தாலும் அந்த மரத்துக்கு இலையெல்லாம் இல்லைன்னா அது எப்படிங்க உணவு உற்பத்தி பண்ணும். அதனால் அந்த மரங்கள் என்ன பண்ணியிருக்குது, ஒரு விதமான ஒரு கெமிக்கலை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருக்குதுங்க. அது அந்த ஜிராஃபி அதை சாப்பிட்டதுன்னா அது நாக்கில் ஏதோ எரியும் போல இருக்குது, இல்லை கசப்பாக இருக்குமா என்னன்னு தெரியல, உடனே அந்த மரத்தை விட்டுட்டு அடுத்த மரத்துக்கு வந்துடும். இப்போ என்ன போச்சு, இந்த மரம் இதை சாப்பிடுது, அது கொஞ்ச நேரத்தில் அந்த கெமிக்கலை உற்பத்தி பண்ணோடனே ரெண்டாவது மரத்துக்கு வந்துடுது. அப்போ ரெண்டாவது மரம் கொஞ்சம் மொட்டை அடிக்க ஆரம்பித்த பிறகு அதுக்கப்புறமா அது கெமிக்கலை உற்பத்தி பண்ணும். கரெக்டாக இந்த மாதிரியான அந்த ஒரு எவல்யூஷனில் என்ன இருக்குது, அந்த மரங்கள் மரத்தை மொட்டை அடிக்க ஆரம்பித்த உடனே அது என்ன பண்ணிட்டு இருக்குது, அந்த கெமிக்கலை உற்பத்தி பண்ணுறதோடு இல்லாமல் இன்னொரு விதமான ஒரு கெமிக்கல்னு வச்சுக்கோங்களேன், அதையும் காற்றுல பரவ விட்டுருக்கு. அப்போ அது என்ன இருக்குது, அந்த காற்றுல பரவி மற்ற மரங்களுக்கெல்லாம் டவுன் ஸ்ட்ரீம் போது உடனே எல்லா மரங்களும் அந்த ஜிராஃபிக்கு பிடிக்காத கெமிக்கல் இருக்கு இல்லையா, அதை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிடுது. ஸோ மரத்தை மொட்டை அடிக்க ஆரம்பித்து அந்த கெமிக்கல் வந்தவுடனே ரெண்டாவது மரத்துக்கு போத அது ஆல்ரெடி உற்பத்தி பண்ணி வச்சிருக்குது. அந்த ஜிராஃபியால் மற்ற மரங்களை தொட முடியல. சரி, இது மரம் இந்த மாதிரி ஒரு ட்ரிக் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஜிராஃபி என்ன பண்ண ஆரம்பிச்சுதான், ஓஹோ, அப்போ காத்தடிக்கிற திசைக்கு எதிர்காத்து பக்கமாக நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த கெமிக்கல் பரவாது காற்றுல, மற்ற மரத்துக்கு மெசேஜ் போவாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிராஃபிகள் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுச்சான். இப்போ சொல்லுங்கள், மரத்துக்கு பயம் இருக்குமா, அதுக்கு மனுஷன் நினைக்கிறது தெரியுமா அப்படின்னு கேட்குற நாம முட்டாளா, இல்லை ஒரு ஜிராஃபி மொட்டை அடிக்க ஆரம்பித்த உடனே அந்த நியூஸை மற்ற மரங்களுக்கு பரப்புத, கை கிடையாது, கால் கிடையாது, கண்ணு கிடையாது, வாய் கிடையாது, மூக்கு கிடையாது, சரீரம் கிடையாது, தோல் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லினுக்கிறோம். இந்த மரங்கள் மெசேஜ் பாஸ் பண்ணுது, அந்த மெசேஜை மற்ற மரங்கள் புரிஞ்சுக்குது, அதுகளும் கெமிக்கலை உற்பத்தி பண்ணி இந்த ஜிராஃபி மொட்டை அடிக்காமல் பார்த்துக்குது. அப்போது இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு சொல்லுங்கள். இங்கே அதை தான் சொல்கிறாரு, இந்த மரத்தை நீ வெட்டினா அப்படின்னு சொன்னால் அந்த மரத்தை வெட்டுபவனை மரம் கோபிக்கும், அதனால் மரத்தை வெட்டக்கூடாது. வெட்டினவன் அதை 6 மரத்தை பெயர்த்தவன், அந்த மரத்துக்கு சொந்தக்காரன், எல்லாருக்கும் அழிவு வரும் அப்படின்றாரு. சார், இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா காலப்போக்கில் இது ஒன்றா நடக்கலாங்க. இது நம்ம ஒட்டுமொத்தமாக முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நாம தான் முட்டாள்கள். இதுதான் என்னுடைய கருத்து.
அடுத்தது இந்த தேவதையுடைய விக்கிரகங்கள் அது விழுவது, அதுக்கப்புறம் மண்டபங்கள் இடிஞ்சு விழுறது, அதுக்கப்புறம் மலைகள் அசைவது, இதெல்லாம் வந்து தோல்விக்கு அறிகுறிகள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இரவுல வந்து வானவில்லை நீங்க பார்த்தீங்கன்னாலும் அதனால பெரிய பயம் அப்படின்றாரு. சொல்லிட்டு அந்த ராத்திரியில் அந்த வானவில்லை பார்த்தான் பாருங்க, அவனுக்கு மட்டும்தான் பயம் தவிர மற்றவங்களுக்கு கிடையாது அப்படின்றாரு. கூடவே என்ன சொல்றாரு, இந்த இரவுல வானவில்லை பார்க்கறான் இல்லையா, அவன் உடனே அந்த தேசத்தை விட்டு போயிடணும் அப்படின்றாரு. எந்த இடத்துல வந்து அந்த கடவுள் விக்கிரகங்கள் இது வந்து ஆடுகின்றதோ, இல்லை சிரிக்கின்றதோ, கண்ணு திறகுதோ, இல்லை கண்ணு மூடுதோ, இந்த மாதிரியெல்லாம் நடக்குதோ, அந்த தேசத்தில் வந்து கலகம் உண்டாகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கற்களில் இந்த நீர்க்கசிவு மற்ற மாதிரியான விஷயங்கள்லாம் உண்டாச்சின்னு சொன்னால் அதுவும் பயத்துக்கான அடையாளங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பாருங்க, இந்த தேவதைகளுடைய ஆலயங்கள், அடுத்தது ராஜாக்களுடைய அரண்மனைகள், ஆயுத சாலைகள், இங்கெல்லாம் வந்து தேனி கூடு கட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தேசம் வந்து ஒரு பெரிய பலசாலியால் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். ஆயுத சாலை இதை வந்து எப்போ தேன் கூடு கட்டும் அப்படின்னா, யாரும் அதிகமாக புழங்காத இடத்துல தான் வந்து கூடு கட்டுங்க. அப்போது ஆயுத சாலை அப்படின்னு நீங்கள் ஒன்று வச்சுட்டு அங்கே யாருமே புழங்காமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்போது அந்த ஆயுதம் நாளைக்கு வந்து யுத்தம் வருதுன்னு சொன்னால் அதனால் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? அந்த படை வீரர்கள் அப்படின்னா அந்த ஆயுதங்களை வச்சு தான் வந்து ட்ரைனிங் பண்ணணுங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பல நாடுகளும் ரெகுலராக வந்து அந்த மிசைல் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த போர் விமானங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரெகுலராக பயிற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. என்னங்க, அவர் தான் வந்து குவாலிஃபை ஆகிட்டு அது பைலட் ஆகிட்டாரு, இந்த எக்ஸாம்லாம் எழுதிட்டாரு, அப்புறம் அவரை போயிட்டு நீங்கள் வீக்லி இவ்வளோ அப்படி இப்படின்லாம் பறக்க சொல்கிறீங்களான்னு அது கிடையாது. ப்ராக்டிஸ் அது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ ஆயுத சாலைன்னு ஒன்று வச்சுட்டு அந்த பக்கமே நீங்கள் போகாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நிச்சயமாக உங்களுடைய ஒரு பலசாலியாக ஒருத்தன் வந்து உங்களை அழிச்சிட்டு தான் போவான். அதே மாதிரி தான் இப்போ தேவதைகளுடைய ஆலயங்கள் அப்படின்னு சொன்னால் அப்போ கோயிலுக்கு யாருமே போகிறதில்லை அப்படின்னு அர்த்தம். கோயிலை ஒழுங்காக பராமரிப்பதில்லை அப்படின்னு அர்த்தம். அப்போது அதே மாதிரி தான் வந்து அரண்மனைகளில், அரண்மனை அப்படின்னும் போது எவ்வளோ பிஸியாக இருக்க வேண்டிய ஒரு இடம், அங்கே வந்து யாருமே போல புழக்கம் இல்லை, அதனால் தேன் கூடு கட்டுது. அது என்ன உயரமாக இருந்தாலும் சரி, அந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அது பண்ணாகவே தானே அது மேலே எங்கேயோ கூடு கட்டுதுன்னு அர்த்தம். ஸோ இதையெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கணும் நண்பர்களே. அடுத்தது ராஜாவின் அந்த வெண்கொற்ற குடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தரையில் விழுந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ராஜாவும் அரசனும் அழிந்து போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய அனாவிருஷ்டி, இது வந்து பயத்தையும் பெரிய பஞ்சத்தையும் உருவாக்கும்னு. கரெக்டு. அனாவிருஷ்டி அப்படின்னா மழை பெய்யாதது அப்படின்னு அர்த்தம். இப்போ மழை பெய்யல அப்படின்னா நிச்சயமாக அந்த பஞ்சம் வரத்தான் செய்யும். அண்டு பஞ்சம் வரப்போகுது அப்படின்னாலே ஜனங்கள் வந்து பயப்படத்தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் அந்த தேவதா விக்கிரகங்கள், அந்த விக்கிரகங்களுடைய கைகள் ஒடிந்தால் கிரகஸ்தர்கள் குடும்பஸ்தர்களுக்கு பயம் உண்டாகும் அப்படின்றாரு. ஏனி பதம், சர்ப்பம், டுண்டுபம், தீப்யகம், இந்த மாதிரி ஒரு 4 பாம்பு வகைகள் சொல்றாரு. இந்த பாம்புகளை தவளை வந்து முழுங்குச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து அரசருக்கு ஒரு ஆபத்து உண்டாகும் அப்படின்றாரு. இந்த மாதிரி பல அந்த உட்பாதங்களை பற்றி சொல்லிட்டு நாரதர் முத்தாய்ப்பா என்ன சொல்றாரு, யுதிஷ்டா, இந்த சந்திர சூரியர்கள், கிரகங்கள், நட்சத்திரங்கள், காற்று, நீர், நிலம், இது எல்லாமே அந்த கிருஷ்ணனிடமிருந்து உண்டானவை. எந்த தேசத்துக்கு ஒரு வளர்ச்சியை உண்டு பண்ண விரும்புகிறாரோ, இல்லை வந்து எந்த தேசத்துக்கு வந்து ஒரு குறைவை உண்டு பண்ண விரும்புகிறாரோ, அந்த தேசத்தில் அதற்கு தகுந்த சகுனங்களை அந்த கிருஷ்ணரே உண்டு பண்ணுகிறார். இப்போ நீ சொன்னல இந்த மாதிரி ஏராளமான உட்பாதங்கள், துர்சகனங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சேதி தேசத்து அரசன் சிசுபாலன், அவனுக்கு நாசம் வந்திருக்கு இல்லையா, அதற்கான குறியீடுகள் இது அப்படின்றாரு. சந்தேகமே இல்லை. ஏ ராஜா, பார், பூமி அசைகிறது, கெட்ட காத்து வீசுது, பருவமில்லாத காலத்தில் ராகு வந்து சந்திரனை பிடிக்கின்றான். அந்த எரிகொல்லிகள், நம்ம அந்த எரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் விழுதுப்பார். அப்படியே இருள் அதிகமாக உண்டாகின்றது. சிசுபாலன் அழிய போவதற்கான நேரம் வந்து விட்டது அப்படின்றார். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் அந்த சண்டைக்கு தயாராகி விட்டார்கள். சண்டை ஆரம்பமாகின்றது. அப்போ எல்லா திசைகளிலும் வந்து நரி ஊளையிடுதான்.
அது ஒரு அவங்களமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மரங்கள், காடுகள், மலைகள் இதிலெல்லாம் வந்து அப்படியே பிரம்மாண்டமான சப்தம் எழுந்ததாம். அமாவாசை இல்லாத தினத்தில் மத்தியானத்தில் சூரியனை ராகு விழுங்கினான். அதாவது நம்ம இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆக்சுவலாக இந்த ராகு கேது என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க, அது ஒரு கிரகமே கிடையாது, நீங்கள் ஒரு கிரகம்னு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராகு கேது அப்படின்றது, இந்த கிரகணம்ன்றது என்னங்க, வேற ஒன்றுமே கிடையாதுங்க. அந்த நிழல் அது வந்து அந்த சூரியன் மேலேயோ சந்திரன் மேலேயோ விழுந்து மறைப்பது, இதுதான் கிரகணம் அப்படின்றது. அதைத்தான் வந்து இப்படி சொல்கிறாங்க. அண்ட் அமாவாசை இல்லாத காலத்தில் அப்படின்னு, அப்போ அமாவாசை அன்னைக்குத்தான் சூரிய கிரகணம் வரும் அப்படின்றத தெள்ள தெளிவாக அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். ஆனால் நாம் வந்து முட்டாள்தனமாக அவங்கள கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். இதைத் தொடர்ந்து அந்த யுத்த காட்சிகள் விவரிக்கப்படுகின்றன. மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.